Okay, good morning, all students. Let's start our course today, Electronic Publishing, a preparatory course. First, let me go to my website. You're aware of this. So this is my website. We have covered unit. This and all we have covered. I have to start with lessons on cascading style sheets, right? Last class we covered HTML images, alt link background images, HTML color, and entities I covered. This class, the next half an hour or so, I'm going to cover CSS overview, CSS introduction, CSS syntax and selectors. Okay. Let's start with CSS overview. Now, what is CSS? CSS is known as cascading style sheet. CSS is a language that describes the style of an HTML document. ஒரு HTML டாக்குமெண்ட்டை ஸ்டைல் செய்வதற்கு பயன்படும் ஒரு லாங்குவேஜ். அது லாங்குவேஜ் என்றால் ஒரு மார்க்கப் லாங்குவேஜ் என்று கூறலாம். மார்க்கப் லாங்குவேஜ் HTML மாதிரி அதுவும் ஒரு மார்க்கப் லாங்குவேஜ். ஓகே. CSS describes how HTML elements should be displayed. ஒரு HTML elements எல்லாமே எப்படி டிஸ்ப்ளே செய்ய வேண்டும் என்று CSS வர்ணிக்கிறது. Okay. So this tutorial will teach you CSS from basic to advanced. So we are not going to go for advanced, but at least whatever that is needed for the syllabus I would like to cover. Okay. So you learn by examples, right? So examples in each chapter. This CSS tutorial contains hundreds of CSS examples. With our online editor, you can edit CSS and click on a button to view the result. So this is the W3 Schools உடைய online editor. இது நீங்கள் ட்ரை இட் யுவர் செல்ஃப் போட்டிங்கனாக்கா இது என்ன காட்டுதோ அது ரிசல்ட்டும் வந்துடும். உங்களுக்கு பக்கத்தில் ரிசல்ட் வரும், இங்கே வந்து கோடிங் வரும் இந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி பழகுவதற்கு பயன்படும்படியாக ஈஸியாக இருக்கும். இந்த சைட்டுக்கு நீங்கள் போகலாம். என்னுடைய வெப்சைட்டில் அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்க ஆட்டோமேட்டிக்காக அது அங்கே இட் வில் டேக் யூ தேர். ஐ எம் ஜஸ்ட் க்ளோசிங் திஸ் அண்ட் ஒன்ஸ் அகெயின் கோ இன்சைட் திஸ் CSS tutorials. Okay. So first examples பார்க்கலாம். நம்ம சிலபஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சிலபஸில் 3.3 3.4 yes, introduction about cascading style sheet, method, syntax, inserting style sheets, types of style sheet, external, internal, inline, multiple style sheets. Okay, 3.4 வரைக்கும் நான் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். as a first lesson இன்னும் அது சிஎஸ்எஸ்ன்றதுன்னு பார்க்கலாம். நம்ம சிஎஸ்எஸ் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரை டு சொல்ல போனீங்கன்னாக்கா இதில் என்ன, திஸ் இஸ் ஜஸ்ட் HTML டாக்குமெண்ட். இந்த HTML டாக்குமெண்ட்டை ஹெட் போர்ஷனில் தான் ஸ்டைல்னு போட்டிருக்காங்க இங்கே இல்லையா. தற்சமே அந்த ஹெட் போர்ஷனில் ஸ்டைல் எனப்படும் ஒரு டேக்கிற்குள் ஆல் த சிஎஸ்எஸ் கமாண்ட்ஸ் வருது. இந்த சிஎஸ்எஸ் கமாண்ட்ஸ் என்பது எல்லாமே இங்கே வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் டு ஹேவ் எ ஃபீல் ஆஃப் வாட் இஸ் சிஎஸ்எஸ்ன்றது ஒரு ஐடியாவுக்கு தான், ஓவர்வியூக்கு தான் இந்த கிளாஸ். இந்த இது நெக்ஸ்ட் இதில் இன்னும் டீப்பாக பார்ப்பீங்க. பாடிக்குள்ளே இருக்கிறது தான் இங்கே டிஸ்பிளே ஆகுது. இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிறது வந்து பாடிக்குள்ளே இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் H1 போட்டிங்கன்னா த மை ஃபஸ்ட் சிஎஸ்எஸ் எக்ஸாம்பிள் என்பது இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. இங்கே ஒயிட் கேரக்டரில் டிஸ்பிளே ஆகிருக்குனாக்கா இந்த H1 எனப்படும் ஒரு எலிமெண்ட்டை நாம் ஸ்டைல் செய்திருக்கிறோம். எங்கே தோ இங்கே வந்து ஹெட்டுக்குள்ளே ஸ்டைல் எனப்படும் ஒரு ஓப்பன் ஸ்டைல், க்ளோஸ் ஸ்டைல், அதுக்குள்ளே பாடி H1P இதெல்லாமே எலிமெண்ட், HTML எலிமெண்ட். ஸோ இந்த H1 எனப்படும் ஒரு எலிமெண்ட்டு கலர்ன்றது டெக்ஸ்ட் கலரை குறிக்கிறது, ஒயிட் என்று கூறியிருக்கிறேன். அதனால் இங்கே வந்து ஒயிட் கலரில் உங்களுக்கு டெக்ஸ்ட் தெரியுது. எது H1 எனப்படும் எலிமெண்ட். இந்த H1 எலிமெண்ட் வந்து ஒயிட் கலரில் தெரியுது. இதே ஒயிட்டை நீங்கள் இப்போ சப்போஸிங் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெட்டு கொடுக்குறேன் வச்சுக்கோங்க. நான் இதை டெலீட் பண்ணுறேன், ரெட்டுன்னு கொடுக்குறேன், ரெட்டு. ஓகே. இப்போ ரெட்டுன்னு கொடுக்கும்போது இந்த ரெட்டு வந்து போட்டுட்டாங்க. இப்போ நான் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெரியும், ரெட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த எடிட்டர் மூலமாக உங்களுக்கு ஈஸியாக பார்த்துக்கலாம். இந்த கமாண்ட் ரெட்டு கொடுத்தீங்கன்னா ரெட்டு வந்துடும், கலர் வரும். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் இருக்குது. ஸோ அதில் நம்ம டீப்பாக பார்க்கலாம். இது ஒரு ப்ராப்பர்ட்டி, இது ஒரு வேல்யூ. இந்த ப்ராப்பர்ட்டி என்பது கரெக்டாக இருக்கணும், நேம்ஸ் எல்லாம் இது மாறாது. வேல்யூ என்பது மாறுபடும். ஓகே, இதை பற்றி நம்ம டீப்பாக பார்க்கலாம். திஸ் இஸ் ஜஸ்ட் அன் ஓவர் வியூ. ஓகே, நவ்
little bit more we can see. அவ்வளோதான். இந்த ஓவர்வியூ கொடுத்துருக்கிறதுல இதுதான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்தது இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு பேஜ், வெப் பேஜ் கொடுத்துருக்கு. வாட் இஸ் சிஎஸ்எஸ்? சிஎஸ்எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ். CSS describes how HTML elements are displayed on screen, paper or in other media. CSS saves a lot of work. It can control the layout of multiple web pages all at once. External style sheets are stored in CSS files. ஸோ இது என்னதுன்றதை ஒன்றா பார்க்கலாம். இப்போ நம்ம சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ் என்பது கேஸ்கேடிங், 2 மார்க் கொஸ்டினில் வரலாம் உங்களுக்கு. கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் CSS. எக்ஸ்பேண்ட் சிஎஸ்எஸ் என்று கேள்வி வரலாம். வந்தால் நீங்கள் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் என்று எழுதி நீங்கள் மார்க் பெற்றுக்கொள்ளலாம். CSS describes how HTML elements are displayed. இப்போ பார்த்த மாதிரி H1ன்றது பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி. இப்போது now CSS demo 1 HTML file multiple style sheets. CSS உடைய பவர் என்னன்னாக்கா, இந்த வந்து ஒரு HTML ஃபைல் தான் இது. ஒரு HTML ஃபைலை டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஷீட்ஸில் அவங்க போட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு வேண்டி போட்டிருக்காங்க. ஸ்டைல் 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டைல் 2 இதே கண்டென்ட்டு தான். நான் வந்து ஸ்டைல் 2 கிளிக்னா டோட்டலாக கலர் மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. ஸோ என்னுடைய HTML என்பது ஸ்டைலிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது. ஸோ ஸ்டைல் ஷீட் இஸ் டிஃப்ரெண்ட், HTML இஸ் டிஃப்ரெண்ட். 2 ஃபைல் இங்கே. இது எப்படி ஹேண்டில் ஆகும்? ரெண்டு ஃபைல் இருக்குது. HTML ஃபைல் ஒன்று இருக்குது, CSS ஃபைல் ஒன்று இருக்குது. அது எப்படின்றத நம்ம இப்போது கூடிய சீக்கிரத்தில் பார்க்க போகிறோம். ஸ்டைல் 3ல் போட்டிங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். அதே கண்டென்ட்டு தான். நான் ஸ்டைல் 4 போடுறேன் பாருங்கள். ஸ்டைல் 4 இது வந்து இப்படி ஸ்டைல் பண்ணியிருக்காங்க. ஆனால் எலிமெண்ட்ஸ் நேம் வந்து அதே எலிமெண்ட்டு, அதே கண்டென்ட்டு தான். ஆனால் ஒவ்வொரு ஸ்டைலும் நம்ம மாறுபட்டு காட்டுகிறது. சப்போஸ் ஸ்டைலே வேண்டாம் வச்சுக்க, நோ ஸ்டைல், திஸ் இஸ் வித்தவுட் அப்ளைங் CSS ஸ்டைல். CSS ஸ்டைலே அப்ளை பண்ணலன்னா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெல்கம் டு இது மட்டும் பாருங்கள். இந்த இது பாருங்கள், எல்லாமே பிளைண்டாக இருக்குது. இதெல்லாம் பேசிக் HTML ஸ்டைலில் அது எடுத்துகிட்டு இருக்கு. டிஃபால்ட் ஸ்டைலில் எடுத்துகிட்டு இருக்கு, நோ ஸ்டைல். ஓகே, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வி கேன் சி ஒரு HTML ஃபைலில் ஒரு 1 2 3 4 விதமான ஸ்டைலில் நம்ம டிஸ்பிளே பண்ணிட்டோம் இப்போது. கரெக்டாக? ஸோ அது மாதிரி உங்களுக்கு பவர் ஆஃப் தி CSS இஸ் தட். ஜஸ்ட் ஒரு காமிக்கிறதுக்கு தான், அது இன்ட்ரடக்ஷன் தான் காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்தராக போவோம். வை யூஸ் CSS? CSS ஏன் பயன்படுத்துகிறோம் நம்ம? CSS is used to define styles for your web pages, including the design, layout and variations in display for different devices and screen sizes. CSS என்பது ஒரு ஸ்டைல் ஷீட்டை டிஃபைன் செய்கிறது. நீங்கள் இங்கே வந்து இன்டிசைனில் பார்த்துருப்பீங்க. ஸ்டைல் ஷீட் எப்படி க்ரியேட் பண்ணுவீங்க? இன்டிசைனில் போயிட்டு நீங்கள் ஒரு பேராகிராஃபை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டைல் நேம் கொடுத்துட்டு, ஸ்டைல் பேலட்டுக்கு போயிட்டு ஸ்டைல் நேம் கொடுத்துட்டு, அந்த ஸ்டைலுக்குள்ளே ஃபாண்ட்டு, கலர், அலைன்மெண்ட்டு எல்லாமே அதில் கொடுப்பீங்க இல்லையா? அதே மாதிரி இது வந்து HTML எனப்படுறது தான் இங்கே பேஸ் டாக்குமெண்ட். HTML இஸ் டாக்குமெண்ட்டு. அது ஸ்டைல் பண்ணோன்னா HTML எலிமெண்ட்டை வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நம்ம ஸ்டைல் பண்ணி டிஃபைன் செய்கிறோம். அதுக்கு என்ன பேஜ் எல்லாம் டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, ஒரு வெப் பேஜ் வந்து அப்படி தான் டிசைன் பண்ண முடியும் நம்மளால். CSS வச்சுட்டு வெரி பவர்ஃபுல் டூல் இது CSS என்பது. ஸோ ஒரு வெப் பேஜை டிசைன் செய்வதற்கும் லேஅவுட் செய்வதற்கும், வேரியேஷன்ஸ் இன் டிஸ்பிளே, ஒரு டிஸ்பிளே நம்ம வேறுபடுத்தி காட்டுவதற்கும், அதே மாதிரி பலவிதமான டிவைசஸை நாம் அதில் பார்ப்பதற்கு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐபேடில் பார்க்கணுன்னா உங்களுக்கு வேறு மாதிரி சைஸ் இருக்குது. ஐஃபோன்லேயே ஒரு ஃபோனில் பார்க்கணுன்னு வச்சுக்கோங்க, மொபைல் ஃபோன், ஆண்ட்ராய்டு ஃபோன் ஒரு சாம்சங் ஃபோன், அதில் பார்க்குனீங்கன்னா உங்களுக்கு டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வித்து வேறு இருக்குது, ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா? அதுக்கு மாறுபடுத்தி காட்டுவதற்கும் CSS என்பது அந்த லாங்குவேஜ் மூலமாக நாம் அச்சீவ் செய்யலாம். இதற்கு தான் CSS என்பது பயன்படுகிறது. இந்த விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு ஐ திங்க் உங்களுக்கு பார்ட் A பார்ட் Bயில் டெஃபினட்டாக கொஸ்டின்ஸ் வரும். அது CSS என்பது மிகவும் பவர்ஃபுல் டூல். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ let us see one example. இந்த எக்ஸாம்பிளில் வந்து I'm just trying to try it here. So இப்போ தான் பார்த்தோமே அதே தான் அது. We have just seen that. So let's go to the next example. CSS solved a big problem. Okay. ஸோ இது நம்ம இன்னும் ஃபர்தராக CSS படிக்கும்போது நம்ம பார்க்கலாம், ஃபாண்ட் எல்லாம் பார்க்கலாம். யூ கேன் see that CSS solved a big problem.
Before going further, I would like to see why use CSS முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து we are going to see ஒரு பெரிய ப்ராப்ளத்தை CSS சால்வ் பண்ணுது. என்ன சால்வ் பண்ணுது? HTML was never intended to contain tags for formatting a web page. ஒரு வெப் பேஜை ஃபார்மேட் செய்வதற்கு HTML என்பது is not intended. And the intention of making a HTML file is not for display. Okay, it tags for formatting அது just சிம்பிளாக ஒரு டிஸ்பிளே பண்ண காட்டுமே தவிர டெக்ஸ்ட்டையும் பேசிக்காக டிஸ்பிளே காட்டுமே தவிர ஃபார்மேட்டிங் டிஃப்ரெண்ட் கலர்ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டிசைன்ஸோ போடுவதற்கு HTML பயன்படாது. HTML was created to describe the content of a web page. Like H1, P na paragraph, H1 na heading அந்த மாதிரி. When tags like font, color attribute and color attributes are added in HTML 3.2 specification, it started a nightmare for the web designers. So 3.2 version of HTML அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க attributes எல்லாம் போட்டு. பட் தென் attributes போட்டிங்கன்னா ரொம்ப நிறைய இருந்தது. அவங்களுக்கு ரொம்ப HTMLலேயே இந்த மாதிரி ஃபார்மேட்டிங் பண்ணுறது மிகவும் கடினமாக இருந்தது. அதனால் என்ன பண்ணாங்க, to solve this problem, the World Wide Web W3C consortium created CSS என்ற ஒரு மெத்தடை அவங்க கையாண்டாங்க. ஸோ HTML மூலமாகவே ஃபார்மேட் பண்ணுவது மிகவும் கடினம். அதற்காக CSS என்பது உருவாக்கப்பட்டது. எந்த ஆர்கனைசேஷனால்? வேர்ல்டு வைட் வெப் கன்சார்ஷியம் W3C எனப்படும் ஒரு ஆர்கனைசேஷன் சரி பண்ணாங்க. அதை CSS கொண்டு வந்தாங்க, க்ரியேட் பண்ணினாங்க அவங்க. ஓகே, இஃப் யூ டோன்ட் நோ வாட் HTML இஸ், we just suggest that அது இது போட்டிருக்காங்க. ஓகே, CSS saves a lot of work. The style definitions are normally saved in external CSS files. அதாவது இந்த ஸ்டைல் பண்ணுறோம் இல்லையா, இது வந்து இந்த HTML ஃபைல்குள்ளே தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த ரைட் எக்ஸாம்பிள் போனீங்கன்னாக்கா, இந்த ஸ்டைல் எலிமெண்ட் இருக்கு இல்லையா, இது இங்கேருந்து இது வரைக்கும், இந்த ஸ்டைல்ன்றது இது வரைக்கும் இருக்குது உங்களுக்கு. இந்த ஸ்டைல் என்பது இதுக்குள்ளே இருக்குது, HTML ஃபைலுக்குள்ளே இருக்குது. இந்த ஃபைலை வந்து நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். தனியாக CSS தனியாக வெளியில் ஒரு ஃபைல் போட்டுட்டு அந்த ஃபைல் இதை லிங்க் மூலமாக கால் பண்ணிக்கலாம். அதுதான் சொல்கிறாங்க, எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் மூலமாக அதை கொண்டு வந்துடலாம். அது வந்து எப்படின்றத நம்ம கூடிய சீக்கிரத்தில் பார்க்க போகிறோம். இது இஸ் ஒன்லி an introduction. Okay, so to wrap it up, what is CSS பார்த்துட்டோம். CSS is a cascading style sheet. HTML-ஐ டிஸ்கிரைப் செய்வதற்கு பயன்படுகிறது. டிஸ்பிளே செய்வதற்கு ஸ்க்ரீனில், பேப்பரில், மீடியாவில் டிஸ்பிளே செய்வதற்கு பயன்படுகிறது. நிறைய வேலைகளை அது சுருக்க பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்ஸாக ஸ்டோர் பண்ணிங்கனாக்கா ஒரு HTML ஃபைலு பலவிதமான CSS ஃபைல்ஸை நம்ம வைத்து பார்க்க முடிகிறது. அது டெமோ பார்த்தீங்க இப்போது கொஞ்சம் முன்னாடி. அப்புறம் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்றது பார்த்தோம். வெப்பேஜை வந்து டிசைன் பண்ணுவதற்கும் லேஅவுட் பண்ணுவதற்கும் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பெரிய ப்ராப்ளத்தை சால்வ் ஆகிடுச்சு. இது HTML என்பது ஃபார்மேட்டிங்க்கு முதல்ல ஆரம்பித்தாங்க. ஃபார்மேட்டிங் இல்லை, இப்போ CSS என்று இந்த ஆர்கனைசேஷன் கொண்டு வந்து, CSS எனப்படும் வழிமுறையை இந்த ஆர்கனைசேஷன் கொண்டு வந்து ஸ்டைல் பண்ணுவதற்கு எளிதாக அவர்கள் லாங்குவேஜை கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஸோ I don't know if I am very fast in explaining all these things. You can always come back to me with questions, not a problem. So for now I'll move on to the next, syntax and selectors. Now, how to give a syntax? Syntax என்பது ஒரு grammar எப்படி கொடுக்கலாம்ன்றதை பார்க்கலாம். So CSS syntax rule என்பது sets consists of a selector and a declaration block. Selector, declaration block. This whole thing is known as declaration block. This is selector. The selector என்றது HTML-குள்ள நம்ம என்ன எலிமெண்ட் இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்டார் பாயிண்ட்ஸ் டு த HTML எலிமெண்ட் யூ வாண்ட் டு ஸ்டைல். அதாவது இந்த HTML ஃபைல் H1 எனப்படும் ஒரு எலிமெண்ட்டை நான் யூஸ் பண்ணியிருந்தேன்னா அந்த எலிமெண்ட்டுக்கு இந்த ஸ்டைல் பயன்படுத்த வேண்டும் என்று இது குறிக்கிறது. ஓகே, ஸோ தி டிக்ளரேஷன் பிளாக் கண்டெய்ன்ஸ் ஒன் ஆர் மோர் டிக்ளரேஷன் செப்பரேட்டட் பை செமிகோலன்ஸ். இந்த மாதிரி பல கலர் ப்ளூ, ஃபாண்ட் சைஸ், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் செமிகோலன் போட்டு நம்ம கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இன்டிசைனில் நீங்கள் ஒரு டயலாக் பாக்ஸில் நீங்கள் எல்லாமே கொடுக்குறீங்க இல்லையா, அங்கே வந்து அழகாக உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் மாதிரி கொடுத்துட்ருக்காங்க, உங்களுக்கு ஈஸியாக கொடுக்க முடியுது. இது வந்து கோடிங்ன்றதுனால உங்களுக்கு இது வந்து ஒரு கோடிங் மூலமாக கொடுப்பதனால் இதை வந்து நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி, கலர் என்பது ஒரு ப்ராப்பர்ட்டி, வேல்யூ என்பது
வேறு பலவிதமான வேல்யூ அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு பலவிதமான வேல்யூஸ் இருக்கலாம். ஓகே, அந்த ப்ராப்பர்ட்டி என்பது ஒன்று தான். அதே மாதிரி ஃபாண்ட் சைஸ், ஸ்பெல்லிங் கூட மாறக்கூடாது. ஃபாண்ட் சைஸ் என்பது ஒரு ப்ராப்பர்ட்டி. அதில் 12.12 px என்பது பிக்சல்ஸ். 12 இருக்கலாம், 16 இருக்கலாம், 100 கூட இருக்கலாம் வேல்யூ. அது வேல்யூ என்பது மாறுபடும். இது வந்து யூசர் கிவன். அதே மாதிரி இதுவும் ப்ளூன்றதும் யூசர் கிவன். அந்த ப்ராப்பர்ட்டிக்கும் வேல்யூக்கும் நடுவில் ஒரு டீலிமிட்டர் சொல்லுவாங்க. அது கோலன் மூலமாக உங்களுக்கு வித்தியாசப்படி காட்டிக்கிறது. 2 ப்ராப்பர்ட்டிக்கும் டீலிமிட்டர் என்னது? செமிகோலன். ஒரு ப்ராப்பர்ட்டிக்கும் வேல்யூக்கும் டீலிமிட்டர் என்னது? கோலன். The whole thing is known as a declaration. அந்த டிக்ளரேஷன் எதை சார்ந்திருக்கு, எதற்கு பயன்படுகிறது? H1 எனப்படும் ஒரு செலக்டார் எலிமெண்ட். இன்டிசைனில் நீங்கள் ஒரு பேராகிராஃபை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டைல் ஷீட் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா? அதே மாதிரி இங்கே HTML ஃபைல் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, இந்த எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிக்ளரேஷன் பண்ணியிருக்கிற இந்த ஸ்டைலை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. அதுதான் இதில் இந்த சின்டாக்ஸ். இப்போ எப்படின்றத பார்க்கலாம். அதாவது the declaration block contains each declaration includes a CSS property name and a value separated by a colon. Okay, என்ன இப்போ சொன்னதான். Multiple CSS declarations are separated by semicolons and declaration blocks are surrounded by curly braces. இந்த curly bracesன்றது இந்த கீபோர்டில் பார்க்கலாம். நீங்கள் ஷிஃப்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட் மேலே இருக்கும், பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு curly braces இப்படி இருக்கும். ஸோ ஒவ்வொரு டிக்ளரேஷனும் ஓப்பன் க்ளோஸ் அந்த மாதிரி வரும். ஓகே, now ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். In this example, P element will be center aligned and a red with a red text. ஓகே, இதை பார்த்தீங்கன்னாக்கா HTML ஃபைல் இது. இந்த HTML ஃபைலில் இந்த P எனப்படும் ஒரு எலிமெண்ட் மட்டும்தான் இருக்குது. P ஓப்பன், P க்ளோஸ், P ஓப்பன், P க்ளோஸ். ஹலோ வேர்ல்டு, இங்கே ஹலோ வேர்ல்டு இருக்குது. இதில் சென்ட்ரலில் வந்திருக்கு. இந்த பேஜுக்கு இது சென்ட்ரலில் வந்திருக்கு. எப்படி சென்ட்ரலில் வந்திருக்குனாக்கா, நான் இங்கே ஸ்டைல் பண்ணியிருக்கேன். ஹெட்டுக்குள்ளே ஸ்டைல் ஓப்பன், ஸ்டைல் க்ளோஸ் போட்டுட்டு P போட்டுட்டு கர்லி பிரேஸ் ஓப்பன், கர்லி பிரேஸ் க்ளோஸ். அண்ட் ஐ ஹவ் கிவன் எ ப்ராப்பர்ட்டி கலர், வேல்யூ ரெட். அது மாதிரி டெக்ஸ்ட் அலைன்றது ஒரு ப்ராப்பர்ட்டி, கோலன், வேல்யூ சென்டர். ஸோ இது நம்ம லெஃப்ட்டுன்னு கொடுத்து பார்க்கலாமா? இப்போ லெஃப்ட்டு கொடுத்து பார்க்கலாம். EFT லெஃப்ட் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன் வச்சுங்க. சி இட் ஹஸ் கம் டு த லெஃப்ட். அது மாதிரி கலர்ன்றது லெட்ஸ் சி ப்ளூ, BLUE ப்ளூ. ரன், ப்ளூ ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த P எனப்படும் ஒரு எலிமெண்ட் இருக்குது. ஆனால் ஸ்டைலிங் ஆஸ்பெக்ட் இது எல்லாமே ஓகே. அந்த மாதிரி எவ்வளோ எலிமெண்ட் உங்களுக்கு HTML வருதோ அந்த எலிமெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒன்றா போட்டு நம்ம கொடுத்துக்கிட்டே வரலாம். அது எப்படின்றத நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஓகே, now example explained. P is a selector in CSS. It points to the HTML element you want to style. Color is a property and red is a property value. இப்போ பார்த்தது மாதிரி text align is a property and center is a property value. Okay, so இந்த மாதிரி we can try to this is a simple syntax of the CSS. Okay, so we have covered CSS overview, CSS introduction and CSS syntax and selectors. So I would like to stop this video lesson at this point and push this CSS types of styles which needs a more explanation to the next lesson, as next lesson in the next class shortly. Okay, if you got any doubt or questions, you are welcome to ask me. At this send a mail to aksharam.courses@gmail.com. The subject line la IPT னு ஏதாவது போடுங்க, அப்போ தான் I can easily pick it up. So your questions and feedbacks are most welcome. Thank you very much. See you soon. Okay, bye bye.